நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பங்குனி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த விசுவாவசு வருடத்துடைய கடைசி மாதம் சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த பங்குனி மாதம் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த வருஷம் இந்த மாதத்தோட முடியக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கும். சரி, ஏதோ இந்த வருஷம் முடிய போகுது, ஏதோ புது வருஷம் பிறந்தாவது நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்துராதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மனசுலையுமே உண்டு. அப்போ இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி மாதத்தில் பொதுவாக என்னென்ன மாற்றங்களை கொடுத்துட்டு போப்பார் அப்படின்றத பற்றி தான் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக மேச ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மங்களக்காரகன், அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. பொதுவாக மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு உங்கள் ராசி அதிபதி. இது எத்தனை தேதிக்கு உட்காந்துருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனி மாதம் 19 தேதி வரைக்கும் உட்காந்துருப்பார். அப்போ இந்த பங்குனி மாதம் 19 தேதி வரைக்கும் உட்காந்துருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அது குறிப்பாக லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு, அதாவது இந்த கடன் பிரச்சனை தீர்ந்தால் போதும் அப்படின்ற கேள்வி தான் முதல்ல வரும். ஏன்னா ஒரு கடன் பிரச்சனை தீருது அப்படின்னா அதுக்கு நம்ம செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும், சரிங்களா? அதுவும் நம்ம ராசி அதிபதியும் நல்லா இருக்கணும். அப்போ நம்மளோட ராசியாதிபதியும் செவ்வாய் தான். இந்த கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு உண்டான வழி காட்டுறவர் இந்த செவ்வாய் தான். அப்போ இந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால குறிப்பாக 19 தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார், சரிங்களா? முழுமையாக கடன் கட்டி வெளியில் வந்துடுவீங்க அப்படின்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு வழியை காட்டிடுவார்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு இது விற்றா தான் வாழ முடியும், இது புதுப்பிச்சா தான் அதாவது நம்ம மேலே வர முடியும், பொதுவாக எதை தொட்டால் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், இந்த யோசனைகளால் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருவார். பொதுவாக கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு 19ஆம் தேதிக்குள்ளாரையே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போ 19ஆம் தேதிக்கு மேலே அந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துக்கு போகிறார், குருவுடைய வீட்டுக்கு போகிறார். அப்போ 12ஆம் வீட்டில் போய் கிரகம் மறைஞ்சு போச்சுன்னா வேலை செய்யாது இல்லையா? ஒரு கேள்வி உண்டு. ஆனால் அப்படியும் கிடையாது. ஏன்னா எப்பயுமே குருவும் செவ்வாயும் 2 கிரகம் பார்த்திங்கன்னா சேரும்போது நம்ம குரு மங்கள யோகம்னு சொல்கிறோம் இருக்கிறது. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க 12ஆம் இடத்தில் மறையக்கூடிய கிரகம், அந்த கிரகம் அஸ்திரமாயிடும், வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சுக்கிரன் போய் அதாவது உச்சமடைகிற வீடு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மீனராசி தான். அந்த மீனராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால 12 தேதி வரைக்கும் சுக்கிரன் உச்சத்தில் இருப்பார். உச்சம்னா அதிர்ஷ்டம். அப்போ 12 தேதிக்குள்ளார உங்களுக்கு தனக்காரகனும் மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதி இந்த சுக்கிரனாக இருக்கிறதுனால திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை 12 தேதிக்குள்ளார ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். இந்த இங்கே ஒரு பொண்ணு இருக்குது, இந்த இங்கே ஒரு மாப்பிள்ளை இருக்குது, அதாவது மேட்ச் ஆகும், பேசி பாருங்கள் அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ 12 தேதிக்கு மேலே அந்தவுடைய கட்டான்றது சுக்கிரன் அடுத்தது உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. அப்போ சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கு வரும்போது தனக்காரகனே உங்கள் வீட்டில் உட்காரும்போது அப்போ 4 காசுன்றது உங்கள் வீட்டில் சேமிப்பு கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த பொண்ணும் பொருளும் ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு, சரிங்களா? அப்போ 12 தேதி வரைக்கும் திருமணத்துக்கு நல்ல சப்போர்ட்டு, 12 தேதிக்கு மேலே அவர் வீட்டுடைய ஆடம்பர அத்தியாவசிய பொருட்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுவார், சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இயல்பாகவே அவர் வக்கரத்தில் இருக்கிறார்.
அப்போ வக்கரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிட்டத்தட்ட புதன் பகவான் வந்து 7 தேதி வரைக்குமே சுத்தமாக உங்களுக்கு வேலை செய்ய மாட்டார். அப்போ இந்த 7 தேதி வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் தாமதப்படுத்துவார். படிக்கிற படிப்பு மைண்டில் உட்காராது. நிறையா கொஞ்சம் அசால்ட்டத்தனம் இருக்கும். ஒரு விஷயத்தை முடிவெடுக்கலாம்னா சரியான முறையில் முடிவெடுக்க முடியாது. அப்புறமேனிக்கு நம்ம அந்த அசால்ட்டுத்தனம் நிறைய வரும். ஆனால் 7 தேதிக்கு மேலே புதன் பகவான் போய் அப்போ கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போய் உட்காரும்போது, அதாவது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து பொதுவாகவே அவர் வந்து கட்டான்றது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக நமக்கு கொடுக்க மாட்டார். இது எப்போன்னா 27 தேதிக்கு மேலே அவர் வந்து மீனராசிக்கு போய் நீச்சம் அடைஞ்சிருவார். அப்போ கண்டிப்பாக வேலை செய்ய மாட்டார். அப்போ அந்த 7 தேதியிலிருந்து 27 தேதி வரைக்கும் புதன் பகவான் அந்த 20 நாள் வந்து கும்பராசியில் இயல்பு நிலையில் இருப்பார். அந்த 20 நாள் நல்லா இருக்கும். முதல் 7 நாள் நல்லா இல்லை, அடுத்தது ஒரு 3 நாள் நல்லா இல்லை. அப்போ இந்த இடப்பட்ட காலத்தில் 20 நாள் படிப்பு நல்லாயிருக்கும், அந்த மெமரி நல்லாயிருக்கும், பேசுகிற அந்த வார்த்தைகள் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதாவது வந்து இப்படி பண்ணலாமா இது பண்ணலாமான்னு நினச்சிங்கன்னா அது கரெக்டான முறையில் பயன்படுத்தி கொண்டுட்டு போயிடுவீங்க. அப்போ ஆரம்பம் ஒரு 7 நாள் ஒரு முடக்கமாகவே இருக்கும். ஏன்னா வக்கரத்தில் இருக்கிறதுனால கடைசி 3 நாள் மீன ராசியில் போய் புதன் போய் நீச்சம் அடைஞ்சிருவார். அதாவது செயல் இழந்துருவார். அப்போ வந்து கடைசி 3 நாள் நல்லா இல்லை. அந்த இடப்பட்ட அந்த 20 நாளில் பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட கேள்விகள், படிப்பு வேலை சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திரக்காரகன் யாருன்னா அதாவது குரு தான், சூரியன் தான். அந்த சூரியன் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். இந்த பங்குனி மாதம்னா மீனராசியில் தான் இருப்பார் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். அப்போ பங்குனி மாதத்தில் சூரியன் போய் மீனராசியில் 12ஆம் இடத்துல உட்காரும்போது கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு குழந்தை வரம் மட்டும் எதிர்பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் கண்டிப்பாக இருக்கும். அதாவது இல்லை அதையும் தாண்டி உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா புத்திரக்காரகன் போய் 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் போய் மறையும் போது புத்திர பாக்கியத்துக்கு பெருசாக ஒரு சப்போர்ட்டு பண்ண மாட்டார். இதுதான் உண்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தைரிய குருவாக இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த குரு வந்து இதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக ஒரு 3 மாதம் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் குரு வந்து வக்கரத்தில் இருந்தார். அதனால பார்த்தீங்கன்னா எந்த காரியமே செய்ய முடியாமல் இருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடந்தீங்க. எப்போ இருந்ததுன்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து. அப்போ டிசம்பர் 7லிருந்து மார்ச் மாதம் அதாவது வந்து 11 தேதி வரைக்கும். அப்போ மாசி மாதத்தில் 27 நாள் 27ஆம் தேதி வரைக்கும். இப்போ தான் மாசி முடிஞ்சு பங்குனி பிறந்துருச்சு இல்லைங்களா. அப்போ இதுக்கு மேலே தான் குரு பகவான் இயல்பு நிலைக்கு வராரு. அப்போ இயல்பு நிலைக்கு வரும்போது என்ன பண்ணுவார், உங்களுக்கு பொண்ணும் பொருளும் பேரும் புகழும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு வந்து அதாவது 3ஆம் இட தைரியஸ்தானத்தில் இருந்த குரு வந்து வக்கரத்துக்கு போயிருந்தார், செயல் இழந்திருந்தார். ஒன்றும் இல்லை 3 மாதமாக நீங்கள் ரொம்ப பாடுபட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, வாழ முடியாமல் வளர முடியாமல் சாதிக்க முடியாமல், அதாவதுன்றது எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியாமல் உட்காந்துருப்பீங்க. சரிங்களா. வெளிநாடு போயும் கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதாவது சொந்த ஊரில் இருந்தும் வாழ முடியாமல் இருப்பீங்க, குடும்பத்துலேயும் மேலே வர முடியாமல் தவிழ்ச்சிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே இந்த நிலமை மாறுது. சரிங்களா. அது மாறுன்றதில் மாறிடுச்சு. மாசி 27ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. மாசி முடிஞ்சு இப்போ பங்குனியே பிறந்திருக்கு. இந்த பங்குனி மாதத்தில் குரு இயல்பு நிலைக்கு வந்துட்டார். அதனால் இந்த திருமண தடைகள் எல்லாம் விலகும், தொழிலில் முன்னேற்றம் கொடுக்கும், ஹெல்த்தில் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும், எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தா உங்களுடைய அமைப்புக்கு இப்போ சனி வந்து இந்த மாதம் ஏதோ மாறாது, 12ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அதனால் அவருக்கு உண்டான வேலை அவர் செய்துக்கிட்டு தான் இருப்பார். அதனால் சனி பற்றிய ஒரு கேள்வி இந்த மாதம் தேவையில்லை. இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் மேசராசிக்காரங்க பொதுவாக எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா விநாயகருடைய வழிபாடு எடுத்துக்கோங்க. சரிங்களா. அதாவது நமக்கு 1000 வேலைகள் இருக்கும், ஆனால் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு விநாயகருடைய வழிபாடு ஒன்றும் இல்லை. அதாவது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக விரதம் பிடிச்சிக்கோங்க. அது எந்த நாளாக இருந்தாலும் தப்பு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச நாள் ஒரு நாள் மட்டும் காலையில் எந்திரிச்சு தலையோட தண்ணி ஊற்றிக்கிட்டு விநாயகரை போய் ஒரு கற்பூர தீபாரத்தனை ஏற்றி கும்பிட்டுட்டு ஒரு 3 சுற்றி ஒரு தோப்புக்காரனை போட்டுட்டு கண்டிப்பாக வேலைக்கு போங்க. உங்களுடைய மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாமே சரியாகும். அதாவது இந்த பங்குனி மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பாரு. சரிங்களா. அப்போ இதை தாண்டி இண்டிவிஜுவலான கேள்விகள் எதாவது இருந்ததுன்னா உங்களோட ஜாதகம் அனுப்பி வைங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது எப்படி இருக்குன்றது நான் பார்த்து சொல்கிறேன்.
சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சொல்ல வர வேண்டிய விஷயத்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.